வலிமை சேர்க்கும் கம்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. 1 கப் கம்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுந்தம்பருப்பு, 1/2 கப் அரிசி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதே போல் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கு அப்புறமா இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே போல் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிற நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதே போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சாவே போதும், நல்லா சூப்பராக அரைஞ்சு கிடைக்கும். அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு எள்ளு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு இனிப்பு. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை 1 கப் அளவு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்படியாவும் செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம இது கூட 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஒரே ஒரு கேரட்டை தனியாக துருவி எடுத்து வச்சிருந்தேன். இந்த குழிப்பணியார பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு இந்த மாவையை அதுக்கு மேலே நம்ம ஊற்றி விட்டு இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான குழிப்பணியாரம் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.